திமுக அமைச்சருடைய வயிற்றில் புலியை கரைத்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர். இந்த மாதிரியான குயிக் நியூஸ் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களாக இருந்தாலும் சரி, KKSS ராமச்சந்திரன் அவர்களாக இருந்தாலும் சரி, நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் அவருடைய வழக்கை தானாக முன் வந்து எடுத்து விசாரிக்கிறாரு. அவர் விசாரிக்க கூடாது என்றும், இரண்டாவது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசருடைய அனுமதி இல்லாம வழக்கை விசாரிக்கிறார் என்பதனாலும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும்னு போனாங்க. ஆனா உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் அவர்களே முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் ஆச்சுங்க. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசரை பொறுத்த வரைக்கும் நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்களே அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் KKSS அவர்களுடைய தானாக முன்வந்து எடுத்த வழக்க விசாரிக்கலாம் என்று அனுமதி அளித்திருக்கின்றாருங்க. யாரு விசாரித்தா தங்களுக்கு ஆபத்து என்று உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்களோ அவங்க கிட்டயே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் ஒப்படைத்திருப்பது அமைச்சருடைய வயிற்றுல புளியை கரைச்சிருக்காதுங்களா?